Taste the Daily. சென்னை மாதவரம் பகுதியில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் புதிதாக பதவி பெற்ற வழக்கறிஞர்கள், இளைஞர் அணி மற்றும் பிற அணிகளில் பதவி பெற்றோர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தியிடம் வாழ்த்து பெற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், திமுக அரசு இருக்கக்கூடாது, 2026 தேர்தலில் அதிமுக வென்று கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வர வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டதாக தெரிவித்தார். இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு இருக்கக்கூடாது. வருகின்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆள வேண்டும். அதிலும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட வேடந்தாங்கல் பகுதியில் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் வழங்கினார். அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் விவேகானந்தன் ஏற்பாட்டில் திரளான விளையாட்டு வீரர்களுக்கு மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளை நகரில் புதிய நாடக மேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பில்லுமேடு பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாயில் கட்டப்பட உள்ள நாடக மேடைக்கான கட்டுமான பணிகளை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் கிள்ளை நகர செயலாளர் தமிழரசன், மாவட்ட இணை செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் RJ வசந்த் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊரப்பாக்கம் பகுதியில் பாக கிளை பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர் யுவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் சட்டமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. ஒன்றிய கழக செயலாளர் CR குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழ்வளையமாதேவி கிராமத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈமச் சடங்குகள் செய்யும் கூடம் கட்டுவதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஈமச் சடங்குகள் செய்யும் கூடத்திற்கான கட்டுமான பணியை பூமி பூஜை செய்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தொடங்கி வைத்தார். ஒன்றிய செயலாளர் CN சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.